வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். நீண்ட தூர பயணங்களில் மக்களை ஏற்றிச் செல்லும் பேருந்துகள் மற்றும் வேன்களுக்கு புதிய விதிமுறைகள் விரைவில். பாதாள உலக குழு செயற்பாடுகளை இல்லாதொழிக்கும் முறையில் கோட்டாபய ராஜபக்சவிடமிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். முன்னாள் அமைச்சர் எஸ் பி திசாநாயக்க தெரிவிப்பு. மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்ட முன்னாள் ஜனாதிபதிகள் உத்தியோகபூர்வ இல்லத்தை அரசாங்கத்திடம் ஒப்படைத்துவிட்டு அங்கிருந்து வெளியேற்றம். கடல் தொழில் அமைச்சகத்தின் கீழ் உள்ள ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து நடவடிக்கை எடுக்காததற்கான காரணத்தை விளக்குமாறு அமைச்சரிடம் கூறிய நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா. இனி விரிவான செய்திகள். நீண்ட தூர பயணங்களில் மக்களை ஏற்றி செல்லும் பேருந்துகள் மற்றும் வேன்களுக்கு புதிய விதிமுறைகள் விரைவில் அமல்படுத்தப்பட உள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். ஊடகங்களிடம் பேசிய அவர் இந்த ஒழுங்குமுறை 6 முக்கிய அம்சங்களை அடிப்படையாக கொண்டது என்றும் குறிப்பிட்டார். அதன்படி 100 கிலோமீட்டருக்கு மேல் பயணிக்கும் அல்லது எல்லை தாண்டும் பேருந்துகள் மற்றும் வேன்கள் பயணத்திற்கு முன் வாகன ஆய்வு சான்றிதழை பெறுவது கட்டாயமாகும். ஆய்வின் போது டயர்கள், கண்ணாடிகள், பிரேக்குகள் உள்ளிட்ட பாதுகாப்பு அம்சங்கள் சரிபார்க்கப்படும். மாகாணங்களை கடக்கும் வாகனங்கள் பயணத்திற்கு 48 மணி நேரத்திற்கு முன்பாக ஆய்வை மேற்கொண்டு சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். இது புதிய சட்டத்தின் கீழ் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. சுற்றுலா அல்லது நீண்ட தூர பயணங்களுக்கு இத்தகைய வாகனங்களை பயன்படுத்தும் பொதுமக்கள் பயணத்திற்கு முன் வாகனம் ஆய்வை சந்தித்து சான்றிதழ் பெற்றுள்ளதா என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தினார். பொது போக்குவரத்தில் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான ஒரே வழி இவ்வாறான கடுமையான விதிமுறைகள் தான் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். பாதாள உலகக்கூட செயல்பாடுகளை இல்லாதொழிக்கும் முறையில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிடமிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் எஸ் பி திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அண்மையில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்த அவர் கோட்டாபய ராஜபக்ச பாதுகாப்பு செயலாளராக பணியாற்றிய காலத்தில் பாதாள உலக குழுக்கள் மற்றும் போதைப்பொருள் வலையமைப்பு கடுமையாக ஒழிக்கப்பட்டதாக கூறினார். அந்த காலத்தில் நாட்டில் பரவலாக நிகழ்ந்திருக்காத பாதாள உலக குழு படுகொலைகள் முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டதோடு போதைப்பொருள் கடத்தல் வலையமைப்புகளும் முற்றிலும் தகர்க்கப்பட்டதாக திசாநாயக்க சுட்டிக்காட்டியிருந்தார். பாதாள உலகத்தை எவ்வாறு முறியடிக்க வேண்டும் என்பதற்கான சிறந்த எடுத்துக்காட்டு கோட்டாபய ராஜபக்ச ஆவார் என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் போரையும் போதைப்பொருளையும் குற்றவியல் குழுக்களையும் ஒரே நேரத்தில் ஒழித்த தலைவராக கோட்டாபய ராஜபக்ச சிறந்தவர் என்று திசாநாயக்க பாராட்டியதோடு அதே நேரத்தில் அவர் ஜனாதிபதியாக இருந்த காலம்தான் நாட்டின் வரலாற்றில் மிகவும் தோல்வியடைந்த ஒன்றாகும் என்றும் விமர்சித்திருந்தார். மட்டக்களப்பு குருக்கல் மடத்தில் மனித புதைகுழி அமைந்துள்ளதாக அடையாளம் காணப்பட்ட இடத்தை களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்ற நீதிபதி JPA ரஞ்சித் குமார் உட்பட பலர் இன்று நேரில் சென்று பார்வையிட்டனர். 1990ஆம் ஆண்டு புனித ஹஜ் யாத்திரை முடித்து கல்முனை வழியாக காத்தான்குடிக்கு பயணித்த முஸ்லிம்கள் ஆயுததாரிகளால் இடைமறைக்கப்பட்டு குருக்கல் மடத்தில் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கு இன்று களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைகளுக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதனையடுத்து தொல்பொருள் திணைக்கள அதிகாரிகள், சட்டத்திறனிகள், மண்முனை தென் எரிவில் பெற்று பிரதேச செயலாளர், பிரதேச சபை தவிசாளர், போலீசார், காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான அலுவலக அதிகாரிகள், சட்ட வைத்திய நிபுணர்கள், தடயவியல் போலீசார், உதவி போலீஸ் அத்தியட்சகர் உள்ளிட்டோர் சம்பவ இடத்திற்கு சென்று பார்வையிட்டார்கள். பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினரும் அங்கு வருகை தந்திருந்தனர். முன்னதாக சம்பவ இடத்தில் புதைக்கப்பட்ட மனித எச்சங்களை தோண்டி எடுக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. அதனைத் தொடர்ந்து இன்று நீதிபதி தலைமையிலான உயர் அதிகாரிகள் இடத்தை நேரில் பார்வையிட்டனர். கடற்கரைக்கு அண்மையில் அமைந்துள்ள இந்த இடத்தில் போலீசார் பாதுகாப்பு வலயத்தை ஏற்படுத்துமாறு நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனது விஜயராம உத்தியோகபூர்வ இல்லத்தை அரசாங்கிடம் ஒப்படைத்துவிட்டு வெளியேறினார். இந்த நிலையில் அந்த பகுதியில் பரபரப்பான சூழல் ஒன்று ஏற்பட்டது. இன்று பிற்பகல் தங்காலையில் உள்ள தனது சொந்த ஊரான மெதலமுனவுக்கு மஹிந்த செல்லும் முன்னர் காலை அவர் இலங்கைக்கான சீன தூதுவர் சி கெங்ஹாங் சென்று பார்வையிட்டிருந்தார். இந்த சூழ்நிலையில் சீன தூதரின் விஜயம் அரசியலில் முக்கியத்துவம் பெற்றதாக கருதப்படுகின்றது. சீன தூதர் மட்டுமின்றி பல்வேறு முக்கியஸ்தர்கள் இன்று காலை முதல் மஹிந்தவின் அதிகாரப்பூர்வ இல்லத்தை நோக்கி படியெடுக்க தொடங்கியிருந்தனர். முன்னாள் ஜனாதிபதியை வரவேற்க தங்காலையில் சிறப்பு நிகழ்வு ஒன்று தங்காலை மக்களால் ஏற்பாடு செய்யப்பட்டது. முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகளை நீக்கும் சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை வாக்குகளால் நிறைவேற்றப்பட்ட பின்னர் மஹிந்தவின் இடப்பெயர்வு ஏற்படுகின்றது. அதற்கமைய மற்ற முன்னாள் ஜனாதிபதிகளும் தங்கள் உத்தியோகபூர்வ இல்லங்களை விட்டு வெளியேற வேண்டிய நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூறப்படுகின்றது. குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன கொழும்பு ஹெக்டர் கொப்பேகடுவ மாவட்டத்தில் அமைந்துள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து இன்று காலை வெளியேறி பத்ரமுல்லையில் உள்ள ஒரு வீட்டுக்கு சென்றுள்ளதாக நெருங்கிய உதவியாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்கவும் கொழும்பு 7 நிகாதஸ் மாவட்டத்தில் அமைந்துள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறுவதாக அவரது ஊடக பிரிவின் செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்திருந்தார். எனினும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அரசின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் வசிக்காமையினால் அவர் வழக்கம் போல் தமது தனிப்பட்ட இல்லத்திலேயே உள்ளார். முன்னதாக ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகளின் உரிமைகளை நீக்குவதற்கான சட்ட மூலத்தை அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்த பிறகு பல தரப்பினர் அதற்கு எதிராக நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். ஆனால் இந்த சட்ட மூலம் அரசியல் அமைப்புக்கு முரணானது அல்ல என்று உச்ச நீதிமன்றம் அறிவித்துள்ளது.
இலங்கை அரசியல் வரலாற்றில் முதன்முறையாக முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான அரசு வரப்பிரசாதங்கள் அனுர அரசாங்கத்தினால் நீக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனது விஜயராம மாவட்டத்தில் அமைந்துள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறியுள்ள நிலையில் புலிகளின் தலைவர் உயிருடன் இருந்திருந்தால் இன்றைய நாளில் மிகவும் மகிழ்ச்சி அடைந்திருப்பார் என்று மஹிந்தவின் ஊடக பேச்சாளர் மற்றும் சட்டத்தரணி மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார். தாங்காலையில் அமைந்துள்ள கால்டன் வீட்டிற்கு செல்லும் முன் விஜயராம மாவட்ட இல்லம் அருகில் இன்று ஊடகவியலாளர்களிடம் கருத்து தெரிவித்த போது அவர் இதனை கூறினார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இன்றைய நாள் அரசாங்கத்திற்கு ஒரு மிகுந்த மகிழ்ச்சியான நாளாகும். அத்தோடு புலிகள் அமைப்பின் ஆதரவாளர்களாக கருதப்படும் வெளிநாட்டு டயஸ்போராக்களுக்கும் இது மகிழ்ச்சி தரும் நாள் என்று நினைக்கின்றேன். அரசாங்கம் தேர்தலின் போது மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை புறக்கணித்து டயஸ்போராவுக்கு வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்றும் நாளாக இது மாறியுள்ளது. நாட்டிற்கு 1000 பிரச்சனைகள் நிலவிக் கொண்டிருக்கும் சூழலில் முன்னாள் ஜனாதிபதியை உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேற்றுவதற்கு தேவையற்ற அச்சுறுத்தல்களும் அழுத்தங்களும் கொடுக்கப்பட்டன. ஆனால் நாங்கள் அதற்கு அஞ்சவில்லை. நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகளை நீக்கும் சட்டத்திற்கு மதிப்பளித்து 24 அல்லது 48 மணித்தியாங்கள் கூட இல்லத்தில் தங்காமல் வெளியேற தீர்மானித்தோம் என்று மஹிந்த ராஜபக்ச தங்காலைக்கு செல்கின்றார். எனினும் உத்தியோகபூர்வ இல்லத்தை அரசாங்கத்திடம் முறையாக ஒப்படைக்க இன்னமும் 1 வாரம் தேவைப்படும். காரணம், இல்லத்தில் உள்ள தளபாடங்கள் மற்றும் உபகரணங்களை உத்தியோகபூர்வமாக கையளிக்கும் செயல்முறை நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும் மனோஜ் கமகே கூறினார். கொழும்பு விஜயராம வீதியில் அமைந்துள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நாட்டின் சட்டம் மற்றும் ஒழுங்கை பின்பற்றி வெளியேறியுள்ளதாக பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், முன்னாள் ஜனாதிபதி தனது சொந்த ஊரான தங்காலைக்கு திரும்பி செல்கிறார் என்று கூறினார். அவர் தொடர்ந்து 1988-89 காலகட்டத்தில் ஏற்பட்ட அமைதியின்மையின் போது இளைஞர்களை வழிநடத்திய 30 ஆண்டுகால உள்நாட்டு போரை முடிவுக்கு கொண்டு வந்தது, மேலும் போருக்கு செலவாக இருக்கும் சுமார் 2000 பில்லியன் ரூபாவை நாட்டுக்காக மிச்சப்படுத்தியது ஆகியவற்றின் மூலம் மஹிந்த ராஜபக்ச சிறந்த தலைவராக திகழ்ந்தார் என்றும் சுட்டிக்காட்டினார். மஹிந்த ராஜபக்ச நாட்டின் வளர்ச்சிக்கு தலைமை தாங்கினார். கிராம ஊர்வலங்களில் சவப்பெட்டிகளில் தினசரி காட்சியாக இருந்த காலத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார். அவர் நாட்டின் சட்டத்தை மதிக்கும் தலைவர்களில் ஒருவராக இன்றும் நினைவு கூறப்படுவார் என்றும் காரியவசம் கூறினார். மேலும் நாட்டின் சட்டம் மற்றும் ஒழுங்கை மதிக்கும் அடையாளமாகவே இன்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனது உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறுகின்றார். அவரது அரசியல் நடவடிக்கைகள் எங்கிருந்தும் தொடரும். இல்லத்தை காலி செய்வது அவருக்கு ஏமாற்றமாக இல்லை, மாறாக அது சட்டத்தின் ஆட்சியை பின்பற்றுவதாகும் என்றும் அவர் வலியுறுத்தினார். ராஜபக்ச ஒருபோதும் வங்கிகளை கொள்ளையடித்ததில்லை, பாலங்கள், மதகுகள் அல்லது மின்மாற்றிகளை வெடிக்க செய்ததில்லை, மக்களை கொன்றதில்லை, நாட்டின் சட்டத்திற்கு எதிராக எதுவும் செய்யாதவர் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். மக்களின் ஆணையின்படி நல்லாட்சியை தொடர்ந்து முன்னெடுக்குமாறு தற்போதைய அரசாங்கத்தை அவர் கேட்டுக் கொண்டிருந்தார். கடல் தொழில் அமைச்சகத்தின் கீழ் பல ஊழல் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ள நிலையில் அது குறித்த எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததற்கான காரணத்தை விளக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கேட்டுக் கொண்டார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் பேசிய அவர், அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நீரியல் துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பின்பு சட்டவிரோத கடல் தொழில் நடவடிக்கைகள் தொடர்பாக கவனம் செலுத்தவில்லை என்பது மக்களின் முறைப்பாடாக உள்ளது. இதுவரை கடல் தொழில் அமைச்சகத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்குகள் எத்தனை என்பதை விளக்க முடியுமா என்று அவர் கேள்வி எழுப்பினார். மேலும் கடல் அட்டை பண்ணைகள் தொடர்பிலும் பல ஊழல்கள் இடம்பெற்றுள்ளதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இதற்கான நடவடிக்கைகள் ஏன் எடுக்கப்படவில்லை என்பதையும் அவர் கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து தங்களது பினாமிகளின் பேரில் கையூட்டில் நடைபெறுகிறதா, இதற்கான ஆதாரங்கள் சபையில் சமர்ப்பிக்கப்பட்டால் தேவையான நடவடிக்கைகளை எடுப்பீர்களா, குறிப்பாக வடமாகாணத்தில் கடல் தொழில் திணைக்களத்தில் அமைச்சர் பதவியேற்ற பிறகு இடம்பெற்றிருந்த இடமாற்றங்கள் குறித்த விவரங்களை வெளிப்படுத்த முடியுமா என்றும் அவர் கேள்விகளை எழுப்பினார். மேலும் அமைச்சர் சந்திரசேகர் மீது ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் அவர் பதவியிலிருந்து விலக தயாரா என்றும் அர்ஜுனா எம்பி கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் குற்றச்சாட்டுகளுக்கான விளக்கத்தை அளிப்பதற்கு 2 வார கால அவகாசம் தேவைப்படும் என்று தெரிவித்திருந்தார்.